ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்கதம்பம். நாம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் அல்லது ஈவினிங் வந்ததும் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மண் போக கழுவிட்டு அதனுடைய நுனி பகுதிகளை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 1 இன்ச் அளவு துண்டுகளாக நம்ம நறுக்கிக்கணும். நீங்கள் இப்போ நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் பெரிய பெரிய துண்டுகளாக போட்டுக்கலாம். ஆனால் குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது அந்த தண்ணி வேஸ்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால நான் ஆவியில் வேக வைக்க போகிறேன். அதனால் 1 இன்ச் அளவு துண்டுகளாக நம்ம போட்டுட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். இந்த கிழங்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹார்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே கிழங்கு நல்லா வெந்துடும். இப்போ இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சாச்சு. நீங்கள் ஒரு கத்தியை வச்சு நல்லா குத்தி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக உள்ளே போச்சு அப்படின்னா கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிழங்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதா இருந்தாலும் இல்லை வீட்டில் சாப்பிட கொடுக்குறதா இருந்தாலும் தோல் நீக்கி வச்சுருங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறும்போது தோல் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் தோல் நீக்கிட்டு இது கூட காம்பினேஷன்னு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை தொட்டுக்க கொடுப்பாங்க. நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது சர்க்கரை தொட்டு சாப்பிடுவோம். அல்லது தேன் ஊற்றி கூட கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு மேலே தேன் பிடிக்கும் அப்படின்னா தேன் ஒரு 2 டீஸ்பூன் விடலாம். இல்லை நாட்டு சர்க்கரை தூவி கூட கொடுக்கலாம். இல்லை அப்படியே கூட கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் இது. வாரத்தில் 1 முறையாவது அல்லது 2 முறையாவது இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.